கதிரா, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம்? வாழைப்பழம் கூட்டு. அங்க போய் சொல்லுவேன். வாழைப்பழம் கூட்டு பண்ணலாமா? இப்போல்லாம் யூடியூப்பை திறந்தாலே இந்த ரெசிபி தான் அதிகமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அப்படி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ரெசிபி நம்ம ட்ரை பண்ணாமல் எப்படி? ஆனால் என்னோடய பொண்ணு வாழைப்பழத்தை பார்த்தாலே 10 அடி தூரம் தள்ளி விடுவா. அந்தளவுக்கு வாழைப்பழம் சுத்தமாக பிடிக்காது. பட் வந்து இன்றைக்கி வந்து இந்த வாழைப்பழ புட்டு அவளுக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 கப் ரவையை வந்து 3 ஸ்பூன் கீ ஊற்றி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அது கூட வந்து 3 வாழைப்பழம், 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, கொஞ்சமாக துருவின தேங்காய். ஆனால் இந்த நாட்டு சர்க்கரை மட்டும் 1/2 கப்புன்னு சொல்கிறத விட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதான் கரெக்டு. ஏன்னா சில பேர் சுகர் நிறைய எடுத்துப்பாங்க, சில பேர் சுகர் கம்மியாக எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்றாப்புல போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து ஒரு வாழை இலையில் வந்து நல்லா வந்து உள்ளே வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி இப்போ வந்து இட்லி சட்டிக்குள்ள விட்டு வேக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 1/4 மணி நேரத்துலேயே போயிடும், நல்லா வெந்து வந்துடும். இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுது பார்த்தீங்களா, கையில் தொட்டுப்பட்டா அவ்வளோ ஒட்டாது. பட் இந்த ரெசிபி உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாழைப்பழம் பிடிக்காத என் பொண்ணுக்கு கூட அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் செஞ்சது எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கடா? சாப்பிடுங்க.